ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் vlog சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் முதல் தடவை ஒரு பெரிய vlog வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம 2-3 vlog போட்டிருக்கோம். ஆனால் அது ரொம்ப வருஷம் முன்னாடி போட்டது. இப்போ புது வருஷம் ஆரம்பித்து முதல் வருஷத்தில் நாங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஃபுல் வீடியோ போடுவோம். அதுவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டீமாட்டு நாங்கள் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் vlog நம்ம எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போக போகிறோம். அதை பற்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இவன் பேர் முகேஷ். சார் கண்ணாடி போட்டு அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது திருவிழா கண்ணாடி, அதான் கண்ணு தெரியல. இவன் பேரு நாகராசு. இவன் வந்து என் கூட வந்து படிச்சிட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்து படிக்கான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவனும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் பேர் முகேஷ். இவன் ஒரு டைரக்டர். இவனே கெடுத்துக்கிட்டான். சரி, இவனே விட்டுக்கோம். இப்போ வந்து மற்ற விஷயம் சொல்லுவோம். இப்போ நாங்கள் எதுக்கு கோயிலுக்கு போறோம்னா, முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து நாங்கள் இப்போதான் ஃபுல் வீடியோ எடுக்க போறோம்ல. அதனால கோயிலுக்கு போய் எடுத்தா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா நடக்கும். அடுத்தடுத்த ஜர்னில நமக்கு பாசிட்டிவா நடக்கிறதுனால கோயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கோயில இருந்து எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்கேயே போய் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போறோம். அதை பத்தி சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கிளம்பும் வாங்க. சரி, அவ்வளவுதான். சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். ஃபுல் வீடியோவும் பாருங்க, நல்லா இருக்கும். வெற்றிகரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இப்ப அடுத்து வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வெயில் ஆட்டி வதக்குதுங்களா, என்ன செய்ய போறோம் தெரியல. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். பஸ்ஸுக்கு வேணும்ல. எதுக்குங்கிற ஜூஸ் குடிக்க நேரம் இல்லை. அங்க நடைய சாத்திடுவோம். கோயிலுக்கு போகணுமா இல்ல எதுவும் உங்க 2 பேருக்கு கோயிலுக்கு போதான் நினப்பு இருக்கா? எனக்கு ஆளை பக்கம் நினைப்பு எனக்கு வீடியோ ஆஃப் பண்ணா அப்பா மாணவன எங்கேயுமே பொம்பளை சோப்பு கேக்குதா? பொம்பளை சோப்பு இது மண்டபம்டா. வெல்கம் டு அவர் vlog. இப்பதான் ஓப்பனிங் கொடுத்தேன். அது திருப்பி ஓப்பனிங் இருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். தன்னை பெரிய ஆளுங்க நினைத்துக் கொள்ளும் ஒருத்தன், எல்லாம் பெண்களும் என்ன நினைக்கணும்னு இன்னொருத்தன், யாருமே எனக்கு வேணாம் நினைக்கிறேன் இன்னொருத்தன். இவனை கூட நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. ஆளுக்கே அலையாதல. நீ பொம்பளை இது கிட்ட கொடுத்தது ஒண்ணு, இவனு கொடுத்தது வேற அர்த்தம். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. உண்மையாதான்ல நம்மள ஒரு சின்ன பிரச்சனை, வீடியோ ஆன்ல இல்ல. அழுதுட்டாம்ல. நானும் வரல, அதான் வந்துட்டேன். ஊர்ல இருக்க மெண்டல் பையெல்லாம் என் கூட இருக்கானுங்கப்பா. அவன் மூடிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கோம். தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுத்து விட்டா பூ வாங்கிட்டு வந்திருக்கான். இது போய் இந்த கோயில்ல இருக்க யாருக்கோ கொடுக்க போறானா? இந்த எடுத்து மூக்குல சொல்லிக்கோ, காதுல சொல்லி போல. சொல்ல முடியாதா? சொல்லுமாப்ப, இந்த கோயிலுக்கு எத்தனை தடவை வந்திருக்க? நீ எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்த மாதிரி சொன்ன? நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 3 வாட்டியும் 4 வாட்டம் வந்திருக்கோம். மற்றபடி 3 வாட்டி 4 வாட்டினா ஒரே ஒரு தேராட்ட வண்டி தான் வந்திருந்த. என் கூட அன்னைக்கு மட்டும் தான் வந்திருந்தேன். அவங்க கூட அன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு கூட்டத்தை பார்த்தா எப்ப என்ன கூட்டம். வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி கொடுத்தா வர முடியாது, வேலை இருக்கு. இதே பொண்ணு இருக்குன்னு சொல்லி வந்துட்டான். ஆமா, இன்னைக்கு வந்து கோயில வந்து சிவன் பூஜை. இன்னைக்கு வந்து சிவன் லிங்கத்தை வச்சு எல்லாத்துக்கும் பூஜை கொடுக்காங்க. அதனால வந்து அதான் அவனோட எக்ஸ் இங்க வந்திருக்கா. அவளை பாக்குறதுக்காண்டி வந்து யாருக்காக எதுக்கு அங்க பாத்துட்டு இருக்கு? யாரோ வராங்கன்னு. ஆம்பளை பையன் பாரு, சின்ன பையன். ஏதோ ஒரு பொண்ணு ஆம்பளையே பொண்ணுங்க ஆனவங்களே என்ன செய்ய ஆத்தா இவனுக்கு செத்தான். இந்த பையனை பார்த்தாதான் சொல்லுவான். அந்த பையனை காட்டி எல்லாரும் போய் கட் பண்ணிடுற பீஸ் பாத்தியா? இப்பதான் உண்மை எல்லாம் வெளியே வருது. இது கண்ணு வந்து மறைக்குது, யாரு என்னன்னு மறைக்குது. ஆமா, எல்லாம் என் ஆள் நினைப்பாவே எட்டிக்கிட்டு மேய்ச்சோம்னா பின்னாடி வழியா. அந்த கோயிலோட வந்து சிறப்பு அம்சம் வந்து யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியும், பட் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சிலது தெரியும். நான் சின்ன வயசுல எப்பயோ நான் கேட்டது. ஆனா இன்னும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்பல எனக்கு ஒரு டவுட். சொல்லு, பேய் இருக்கா இல்லையா? வச்சு அறிவி தெரியுமா? ஏடா, அது ஒரு நல்ல ஒரு கோயில்ல வச்சுக்கிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு கேட்க. அது கூட விடு, கடவுள் இருக்காரா இல்லையா? ஏதோ ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, கிளியர் வந்திருந்தாரு.
பிளேயர் வந்து வந்திருந்தாரு. நான் வந்து எக்ஸாம்ல வந்து ஒன்னும் படிக்கல ஒன்னும் செய்யல. ஆமா உண்மையில ஊர் சுத்திதான் இருந்தேன். தினமும் காலையில பிள்ளையார் கும்பிட்டு போவேன். ஒரு நாள் சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போனானா எக்ஸாம் எழுதுக்கு உட்காந்துருக்கேன். என் பக்கத்து பெஞ்சில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இல்ல, லீவு. கொஞ்சம் 10 நிமிஷம் தூங்குவோம். நல்லா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. எங்க அப்பா படின்னு சொல்லிட்டு மண்டை அடி அடிச்சு உட்கார வச்சுட்டு பண்றாங்க படிக்கணும்னா சரி விடு. அதனால தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி கொஞ்சம் 10 நிமிஷம் தூங்கினேன். சார் வந்து எழுப்பின உடனே எந்திச்சு பக்கத்து சீட்டை பாக்குறேன். விநாயகர் உட்கார்ந்து இருக்காரு. பிள்ளையாரு அதான் தெரியல. இது ஒரு நம்பிக்கை கதை. நீ அவன் சொன்னதா நீ எப்படி இல்லன்னு கேட்க. அவன் சொல்லுது நான் உண்மையாதான் இருந்துட்டேன். என்ன செய்ய கடவுள் இருக்காது அவனுக்கு தெரியாதுல்ல. ஏக்கர் கணக்குல உருட்டக்கூடாது, புரியுதா? வாங்க சாமியை கும்பிடுவோம். லவ் பண்றது இல்லண்டா. ஆமா சொன்ன பேச்சு கேட்கற அளவுக்கு வச்சிருக்க நீ. ஆனா ஒன் சைடு இல்லண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம். நீங்க தயவு செய்து லவ் பண்ணிட்டு எந்த பொண்ணு இப்ப உண்மையா இருக்கா நீ சொல்ல? 10% உண்மையா இருக்கணும். இவன் இருக்காம்ல, இப்ப ஒரு பொண்ணை பாக்காமல அந்த பொண்ணு போதான் பக்கத்துல இன்னொரு பொண்ணையும் சேர்த்து பார்க்கும் இருக்குதுன்னா அது அவன் பிரச்சனை இல்ல. அது தனிப்பட்ட கருத்து தான். நீ அப்ப எங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்க அது விட நான் இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மாத்திட்டு இருக்காத. நீ நினைச்சது ஒரு பொண்ணு பார்த்தது எத்தனை பேரை நம்பர் என்னது? கூட்டு பிரார்த்தனை ஏதாவது தேவைன்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. என் நம்பர். ஆக்சுவலா இப்ப நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். உள்ள வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்து எதுவுமே நாங்க ரெக்கார்ட் பண்ணல. ஒரு சில இடத்துல மட்டும்தான் வீடியோ எடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் நாங்க எடுத்திருப்போம். மற்ற இடத்துலலாம் நாங்க சும்மா வந்து வாக் பண்றது, சும்மா பேசுறது அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். எங்க கூட இருந்த ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான வேலையினால அவன் போயிட்டான். வேற யாரும் இல்ல, ராஸ்தான். வேற எங்க போவான்? நான் ஒரு பொண்ணு வந்துச்சு, பின்னாடியே போயிட்டான். ஆள் இன்னும் காணும். அதெல்லாம் ஒரு வேலை இருந்தது, அதனால அவன் போயிட்டான். சரிங்களா? ஸோ வந்து இந்த விளாக்ல இருந்து நாங்கள் கண்டினியூ ட்ரை பண்றோம். இப்போ வந்து கோயிலை விட்டு வெளியே போய் நாங்கள் வந்து லஞ்ச் அப்படியே திருப்பி வந்து முடிஞ்சா கோயிலுக்கு வர ட்ரை பண்றோம். இல்லாட்டி நாங்கள் வீட்டு வெளியே போகலான்னு இருக்கோம். வெளியே போய் அடுத்த ஒரு இடத்துல போய் விளாக் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் வெளியே போய் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு அவர் விளாக். இப்போ எங்க நிக்கிறோம்னா அந்த மணி 3:30 இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் பாரு லஞ்ச் சாப்பிடாதான். நீ நான்வெஜ் சண்டே நான்வெஜ் வந்துடும் தான் வெஜ் உட்காந்து கொடுத்துட்டு சொல்லுவேன். சரி இப்பதான் குடிக்காங்க, அதுவும் சக்கரை அது நல்லா இருக்குமா? இன்னும் பார்த்துல வேணா இருக்கட்டும். தலைவர் வந்து நான்வெஜ் தான் எங்களுக்கு வேணும். அதனாலே ஒருத்தன் இன்னும் வரல. என்ன செய்ய போறோம்னு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2 நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்ய போறோம்னு தெரியல. இவன் அதை பத்தி இல்லாம இங்க இருந்து பொறிச்சு தின்னுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் செய்யவே தெரியல. மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏதோ பண்ணோம். அங்கே ஏதோ நடந்து விட்டது. ஆமாம், என்ன ஆனான்னு தெரியல. வரவும் இல்லை. கேமராமேன் இப்போ பின்னாடி நிற்காப்புல. வேறு யாருக்கும் நாங்கள் இன்னொரு நாள் அங்கே ஒரு நல்ல ப்ரொஃபிட்டாக நாங்கள் விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you again. மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணிட்டு நம்ம பேஜுக்கு ஃபாலோ கொடுத்துருங்க.